சர்க்கரை நோயை கண்ட்ரோலில் வைக்கலாமா? கண்ட்ரோலில் வைக்கிறது நல்லதா? சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றது நல்லதா? இந்த உலகத்துல எதையாவது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம இந்த உலகத்துல யாரையும் எதுலயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா எதிர்வினைகள் வரும், ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும். அதே போலதான் நம்ம உடம்புல நடக்கிற சில விதமான ஏற்றங்களுக்கும் இறக்கங்களுக்கும் கண்ட்ரோல் பண்றது நியாயமா? நீங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அதோட எதிர்வினைகள் நிறைய வரும். நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல இருக்கவங்களையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க ரியாக்ஷன் வேற போல இருக்கும். அதே போலதான் நம்ம உடம்புல நடக்கிற சில விஷயங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா சப்ரஸ் ஆகும், சில நாட்களுக்கு ஆகும். அதோட எதிர்வினைகளை வேற ஒரு அங்கத்துல கண்டிப்பா காட்டும். நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, தைராய்டு இருக்கு, பட் எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு. சில வருஷமா நம்ம உடம்புல நடக்கிற வேறுபாடுகளை கண்ட்ரோல் பண்ணி சப்ரஸ் பண்ணி வைக்கிறவங்களுக்கு பின்னாடி வரும் காலங்களில் பல விதமான நோய்கள் வரும். உங்களுக்கு உடம்புல ரத்தமே சரிவர ஓடாது. உங்க உடம்புல ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வந்துடும். ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வந்தா முக்கியமா நம்ம ரிபில் இருக்கிற அங்கங்கள் எல்லாமே குறைபாட ஆரம்பிச்சிடும். அதோட வெளிப்பாடு உங்களுக்கு கால் வலி வரும், கால் நமுத்து போகும், யூரின்ல சுகர் ஜாஸ்தி ஆகும், கிட்னி மால் ஃபங்க்ஷன் ஆயிடும், பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ட்ரெமரிங் ஷிவரிங் வர ஆரம்பிச்சிடும், சிலருக்கு ஸ்ட்ரோக் கூட வர ஆரம்பிச்சிடும், சிலருக்கு ஆஸ்மாட்டிக் கண்டிஷன் போயிடுவீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் வர காரணமா இருக்கிறது நீங்க உங்க உடம்புல நடக்கிற சில பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்றதுனாலையும் சப்ரஸ் பண்றதுனால தான் இந்த வித எதிர்வினைகள் நடக்குது. சர்க்கரை நோய்க்கு முக்கிய காரணம் என்ன? இந்த நோய் உங்களுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே உங்களோட எண்ணங்கள் தான். உங்க எண்ணங்களை மாற்றி அமைச்சாலே போதும். இந்த நோய் ஏன் ஏற்படுது நல்லா புரிஞ்சுக்கணும். தைராய்டும் சரி, உங்க சர்க்கரை வியாதியும் சரி, உங்க இன்ஃபர்டிலிட்டியும் சரி, உங்க பிசிஓஎஸ் ப்ராப்ளமும் சரி, இந்த குறைபாடுகள் வர்றதுக்கு மெயின் காரணமே உங்களோட எண்ணங்கள் தான். ஏன்னா இந்த செயல்களை உங்க உடம்புல செய்ய வைக்கிறது சில விதமான கிளான்ஸ் தான். அந்த கிளான்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா உங்களோட எண்ணங்களின் வெளிப்பாடு தான். அந்த சுரப்பிகள் உங்க உடம்புல சில விதமான ஃப்ளூயிட்ஸ், அந்த ஃப்ளூயிட்ஸ் சரியா சுரக்காதனாலதான் இந்த நோய்கள்லாம் வருது. அதனால இதுக்கு மெயின் காரணமே உங்கள் எண்ணங்கள் தான். இரண்டாவது, நீங்க வாழ்கிற லைஃப் ஸ்டைல் பேட்டர்னை கொஞ்சம் சீர்வகையா அமைச்சுக்கிட்டு நீங்க அருந்துற உணவுகளை கொஞ்சம் டயட் பேட்டர்னைஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து நிரந்தரமா தீர்வு கிடைக்கும். சர்க்கரை நோய்க்கு தீர்வு என்ன? இயற்கை மருத்துவத்தில் இதற்கு தீர்வு உண்டா? இதுக்கான தீர்வு தான் என்ன? வெரி சிம்பிள்ங்க. முக்கியமா உங்களோட மார்னிங் டியூட்டிஸ் சரிவர நீங்க பண்ணாம இருப்பதனால தான் இந்த குறைபாடு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு வருது. முதல் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது உங்க உடம்புல இருந்து மலத்தை வெளியே இறக்கணும். அந்த மலம் உங்க உடம்புல தேங்கிச்சுனாலோ, உங்களுக்கு இன்டைஜஷனா இருந்தாலோ, உங்களுக்கு அஜீரண கோளாறா இருந்தாலோ, அதுதான் இந்த நோய்க்கு ரூட் காசே. இந்த நோயின் முதல் பிரச்சனையே இந்த ஸ்டூல் உங்க உடம்புல இருந்து வெளியே வராதனாலதான். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கழிவுகள். இதெல்லாம் கழிவுகள் கிடையாது. நம்ம உடம்புல இருந்து வெளியே வர வேண்டிய டெட் செல்ஸ். அந்த டெட் செல்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டூல் ஃபார்ம்ல வெளியே வருது. அதுதான் இந்த குறைபாட்டிற்கான முதல் நாடி சிகிச்சை. அதுக்கு இயற்கை மருத்துவத்துல ரொம்ப அட்வான்ஸ் சிகிச்சை எல்லாம் இருக்கு. மலம் இறக்கும் சிகிச்சை, அதாவது கோலன் தெரபின்னு சொல்லுவாங்க, கோலன் ஹைட்ரோதெரபின்னு சொல்லுவாங்க. அதை முதல் நாடி சிகிச்சையா பண்ணிட்டு நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியே ஏத்திட்டாலே ஃபாலோஅப்ஸ் நீங்க உங்க லைஃப் ஸ்டைல் பேட்டர்னை மாத்தி, உங்க எண்ணங்களை மாத்தி, உங்க டயட் கான்சியஸை மாத்திட்டாலே 2-3 மாசத்துக்குள்ள நீங்க எத்தனை வருட நோயாளிகளா இருந்தாலும் சீக்கிரமா இந்த நோயிலிருந்து மருந்து மாத்திரை இல்லாமலேயே நாம வெளியே வந்துடலாம். கண்ட்ரோல் பண்ணாதீங்க. கண்ட்ரோல் பண்றது யாருக்கும் பிடிக்காது. ஒருத்தங்களை கண்ட்ரோலா வைக்கிறது யாருக்குமே பிடிக்காது. நம்ம உடம்புக்கும் அது பிடிக்காது. அதனால் பலவிதமான சைடு எஃபெக்ட் வரும்.